பிரைஸ் லார்ட். என் பேர் வந்து மோனிஷ்குமார். நான் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து 12th இப்போ தான் வந்து ரீசெண்டாக முடித்தேன். எனக்கு வந்து 12th வந்து நான் ஸ்டார்டிங் வரைக்கும் படிக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டே இருப்பேன், ஊர் சுற்றுவேன். நான் ரொம்ப ஒரு அடிக்ஷனாக, அதாவது படிக்கவே மாட்டேன், பயம் இல்லாமல் இருந்தேன். ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்குமே பயம் இல்லை எனக்கு. மிஸ்ஸு கிளாஸ் நடத்தும் போதே வெளியே போயிடுவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் படிக்கணும், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். வீட்டில் வந்து எல்லாம் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் படிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனாலும் கொஞ்சம் அப்படியே போயிட்ட பிறகு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்துருச்சு. ஆஃப் இயர்லி எக்ஸாமில் குவார்ட்டர்லிலும் ஜஸ்ட்டு பாஸு, ஆஃப் இயர்லிலும் ஜஸ்ட்டு பாஸு. என்னோடய டோட்டலு குவார்ட்டர்லியில் 175 தான், அதாவது ஜஸ்ட்டு பாஸ் மார்க்கு. ஃபெப்ரவரி மந்த் வந்து சென்ட் ஜான் ஸ்கூலு எக்ஸாம் ப்ரேயர் மீட் அப்போ போயிருந்தப்போ உள்ளே போகிற வரைக்குமே, பஸ்லேருந்து போகிற வரைக்குமே பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு நான் உள்ளே போகும்போது ஸ்வீட்டி அக்கா பாடிட்டு இருந்தாங்க. அவங்க பாடினது நானும் கொஞ்சம் நின்று பாடிட்டேன். அதுக்கப்புறமா சாட்சிலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பாலங்கள் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தப்போ என்னமே நான் அழுது ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் படிக்கலை. பிப்ரவரி லாஸ்ட் செகண்ட் வீக்குக்கு அப்புறம் தான் ஜேசஸ் கால்ஸ்க்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். சாட்டர்டேஸ்லேயும் இங்கே வருவேன், சண்டே யூட்டன் மீட்டிங்க்கும் இங்கே வருவேன். அதுக்கப்புறமா எல்லா டியூஸ்டேவும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரேயர் பண்ணுவேன். எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி டெய்லி ஃபோன் பண்ணுவேன். காலையிலையும் பண்ணுவேன், நைட்டும் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். அப்புறம் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் ப்ரேயர் கார்டு எடுத்து படிப்பேன். கேலண்டரில் இருக்க வசனம் டெய்லி படிச்சுட்டு தான் போவேன். அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்துச்சு. தமிழ் எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு நல்லா எழுதினேன். ஆனாலுமே பயமாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா நான் காலையில் எழுந்து, தூங்கவே இல்லை நைட்டு, காலையில் எழுந்து ஜீசஸ் காலுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன். அங்கே ஃபோனில் சொன்னாங்க, பயப்படாத தம்பி, பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அங்கே உட்காந்து பேப்பர் வந்து ஒன்றுமே இல்லை, பிளாங்க் ஆகிடுச்சு. என்னடா இது அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி பண்ணால் அப்புறம் என் பக்கத்தில் யாரோ உட்காந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா எழுதிட்டேன். அப்புறம் அதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன். அவ்வளோதான், எக்ஸாம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாமல் இருந்துட்டேன். எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க, இப்படிலாம் இருக்காத, நீ எழுதுந்தே அரகுறை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன் ஜீசஸ் கால்ஸ்க்கு. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, குதிரையோ எத்தனை நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கத்தரால் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தைப்படியே டெய்லி அதை சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பேன். கேலண்டரில் இருக்க டெய்லி வசனம் படிப்பேன். ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் வந்து ரொம்ப பயமாகிடுச்சு. இது முன்னாடி இல்லாத 10th 11th இல்லாத பயம் 12th வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா 10th எங்கள் அம்மா வந்து 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையுமே வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. 11th 2 வருஷமும் ஏசப்பா என்னை வந்து பாஸ் பண்ண வச்சுட்டாரு. 12th கொஞ்சம் பயமாகிடுச்சு. ரிசல்ட் 9 மணிக்கு வருதுன்னா 8:30க்கெலாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு உக்காண்டிருந்தேன். அதுக்கப்புறமா 9 o'clock ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். காலேஜுக்கு அப்ளை பண்ணி நிறைய காலேஜ்லேருந்து ஃபோனும் வரல. நிறைய காலேஜில் ஃபீஸ் நிறைய எதிர்பார்த்தாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா 11 காலேஜுக்கு நானே போயிட்டு கேட்டேன். அப்புறம் எதுவுமே வரல. அப்புறம் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீ இந்த காலேஜில் ப்ளேஸ் ஆகிருக்க அப்படின்னா. அந்த குரூப் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த குரூப் வந்து 4 stages, அதாவது 4 வழியில் ஜாப் கிடைக்கிற மாதிரி குரூப்பு. அந்த குரூப் வந்து என் மார்க்குக்கு கிடைக்குமான்றது வந்து அதிசயமாக இருந்துச்சு. அந்த குரூப் கிடச்சிது. அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். எனக்காக ப்ரேயர் பண்ண அந்த ஜீசஸ் கால்ஸ் வாலண்டியர்ஸ்க்கும் அப்புறம் ப்ரேயர் வாரியர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறமா எனக்காக ப்ரேயர் பண்ண ஸ்வீட்டி அக்கா, சாம் அண்ணா, அப்புறம் பால் அங்கிள் எல்லாருக்குமே ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எனக்காக என் கூட இருந்த என்னோட காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.